வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷெட்யூல் போட்டால் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி தமிழ் பேப்பர், மேக்ஸ் பேப்பர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் பாருங்க. இப்போ பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே 23rd February 2026 எக்ஸாம் இருக்கு. நமக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 1.5 days தான் பிரேக் இருக்கு. 21st எக்ஸாம் இருக்கு. ஸோ 21st ஆஃப்டர்நூனும் அண்ட் 22nd ஃபுல் டேவும் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 நாள்ல எப்படி நம்ம தமிழ் எக்ஸாம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால February 1 to 5 நீங்க இந்த 5 days தமிழ் எக்ஸாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழ் எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றது, எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எதுல மார்க்ஸ் ஹையா இருக்கு, ஒன் பார்ட்ஸ்க்கு எவ்வளவு, இது எல்லாமே தனியா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணணும், எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப செக் பண்ணலாம். இந்த அகாடமிக்கை பொறுத்தவரை நீங்க தமிழ் எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எழுதிருப்பீங்க. ஸ்கூல் லெவல்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி இருக்கிற போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1 to 46 கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 46 கொஸ்டினுமே மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்பெசிபிக் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த 4 டாபிக்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்தெந்த டேல ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். அந்த டேல பார்ட் ஏனா எல்லா கொஸ்டின்ஸ்ல இருக்கிற பார்ட் ஏவையும் நீங்க இன்னைக்கு ஃபுல்லா எழுதுங்க. பார்ட் பி ஃபுல்லா ஒரு நாள் எழுதுங்க. பார்ட் சி நமக்கு கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு சிறுவினா, குருவினா, உரைநடை பகுதியில் எது, செய்யுள்ள எது எது ரிப்பீட்டரா இருக்கு, எனக்கு எது எது ஆல்ரெடி தெரியும், ஒருவேளை இந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிற ஆர்டர்ல நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும். அண்ட் பார்ட் 4ல பாத்தீங்கன்னா பார்ட் இ பார்ட்ல கவிதை, கட்டுரை அண்ட் கதை இது எல்லாமே நம்ம எப்படி எழுதுறது, கடிதம் எழுதுறதுக்கு எந்தெந்த மாதிரி கட்டுரைகள் கொடுத்துருக்காங்க, ஃபார்மல், இன்ஃபார்மல், எந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, இதுலலாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை ஒவ்வொரு ஹெட்டிங் ரிலவெண்டாகவும் அனுப்புனர், பெறுநர் அண்ட் கண்டென்ட்டை எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறதுக்கு மினிமம் 10 to 15 ஹெட்டிங்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுல ஒரு ஹெட்டிங் போர்டு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் இத்தனை கொஸ்டின் நான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவையாவது ரீட் பண்ணா மட்டும்தான், இவ்வளோ கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணாதான் உங்களால போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு கொடுக்க போற கம்மிங் கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் வருங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் அதை ப்ரிப்பேர் பண்றதாகட்டும் எழுதுறதாகட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கொஸ்டின் 1, கொஸ்டின் 2 ஸ்பெசிஃபிக்காகவே தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் 14, 15, 16 அப் டு 45 வரை கொஸ்டின்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதை தவிர இலக்கண பாட்டும் தனித்தனியாகவே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் 1 to 6th யூனிட் ஆகட்டும், மொழிபெயர்ப்பு, இலக்கணம், உரைநடை, செய்யுள், வேற என்னென்ன பார்ட்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பேர் பண்ணணுமோ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கண்டென்ட்டோட லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்ல ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றோம். ஆல் தி வெரி பெஸ்ட்.